ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காரவங்க தான் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரவங்க தைச்சி பெரட்டி தான் பிசுறு தெரியாமல் தைக்க போகிறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு லைனிங்கை ஒட்டிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பெரட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு கம்பியை வச்சு பெரட்டி நல்லா இந்த ஷோல்டர் பக்கம்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டாங்க. இப்போ தைச்சாச்சு, முன்பக்கம் தைச்சாச்சு. இப்போ கை நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். கை நான் எப்போயுமே நேராக தான் தைச்சிட்டு அது வெட்டி வச்சுருப்பேன். அப்புறம் லைனிங் கொடுத்து ஒட்டிக்கிட்டு தான் நான் கை கிராஸ் வெட்டுவேன். அதனால் இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்பக்க அளவு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பின்பக்கமும் நம்ம லைனிங் தைச்சி திருப்பணும். கழுத்தை பிசுறு தெரியாமல் தான் திருப்பணுன்ட்டு பாருங்கள், மெயின் கிளாத்தை போட்டு நான் அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் கொடுத்துக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள், இப்போ ரெண்டையும் சமமாக போட்டு கழுத்து கட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கழுத்தை தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது மாதிரி தைச்சிட்டு நம்ம பெரட்டும் போது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அழகாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அர்க்காத் பண்ணி விட்டுருக்குறாங்க பாருங்கள். கையிலையும் கழுத்துலையும் அர்க்காத் பண்ணி விட்டு இப்போ பெரட்டிக்கிட்டு மேலே ஒரு ஊசி எடை தையல் மாதிரி போடுறாங்க. இது மாதிரி ஊசி எடை தையல் போட்டு நம்ம அப்படியே நாட்டு மணி எது வேணாலும் நம்ம டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கையை தைச்சிருந்தாங்க இல்லையா, அவங்கள நம்ம கட் பண்ணியிருக்குவோம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கவர் தட்டு வெட்டிக்கிறோம். இந்த கவர் தட்டு எதுக்குன்னா, நம்ம ஆம்கோல் சைடு புசுன்னு தூக்கிக்கிட்டு இல்லாமல் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கல்லி வச்சு தான் கை தைக்க போகிறோம். அப்போ கைக்கு தையல் போட்டுக்கிட்டோம் பாருங்கள். தையல் போட்டுக்கிட்டு கல்லி ரெடி பண்ணுறோம். இப்போ பட்டன் பட்டியும் காஜா பட்டியும் வச்சுக்கிறோம். இப்போ எப்படின்னு கேட்டால் ஊக்குப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் நம்ம இதில் வச்சுக்கிட்டோம். இப்போ ஊக்குப்பட்டி தைச்சாச்சு. அப்புறம் கொக்கிப்பட்டி தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஃப்ரெண்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு துணியை கழுத்து பக்கம் கட் பண்ணிவிட்டு மடித்து வச்சு தைச்சிக்கிறாங்க. இப்படி நான் வீடியோ எடுக்கிறதுனால அவங்களுக்கு லைட்டாக சொல்லி தான் கொடுப்பேன் நான். இப்போ பேக்கை மேலே போட்டு ஃப்ரண்டையும் போட்டு அளவு எடுத்துக்கிட்டாங்க. அளவு எடுத்துகிட்டு லேஸ் வச்சு தைக்கிறாங்க பாருங்கள். கழுத்துக்கும் லேஸ் வச்சுருக்காங்க. பின்பக்கத்துக்கு ரவுண்டு நெக்குக்கும் கைக்கு வச்சாச்சு. இப்போ ஜாக்கெட்டை எடுத்து போட்டு அளவு பார்த்துக்கிட்டு ஷோல்டர் அளவுலேருந்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கை இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற பாருங்க. கையை ஓவர்லாக் போட்டுக்கிட்டு தைச்சாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு சென்டரில் நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எடுத்து வச்சு இந்த பக்கமும் தைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் இந்த கைப்பக்கம் அப்படி தைச்சா தான் நம்மளுக்கு அந்த ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கும். தைச்சிட்டோம் பாருங்கள். நல்லா இந்த பார்டர் அதுக்கும் ஜருகை எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அது புடவையிலே உள்ளது தான். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு நெக்கு தான் வச்சு தைச்சிருக்கோம். ரவுண்டு நெக்கு அதில் ஒரு லேஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த புடவை பார்ட்ரு பச்சை கலரில் இருக்குது, வைலட் கலர் பார்டரும் இருக்குது. அதனால நம்ம கோல்டு கலரும் இந்த கோல்டு கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக இந்த கோல்டு கலரும் இந்த பச்சையும் வச்சு இந்த லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டோம். ரவுண்டு நெக்கு அதே மாதிரி கைக்கும் தைச்சிக்கிட்டோம் பாருங்கள். கை கை நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம இது மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது கொக்கி கட்டி ஊக்குப்பட்டி நம்ம ஊக்கு மட்டும்தான் நம்ம கட்டணும். வீப்பட்டி நம்ம அதிலே தச்சு விட்டுக்கிட்டோம். அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிசுறு தெரியாமல் தான் தைச்சிருக்கோம். இது ஊக்குப்பட்டி. ஊக்குப்பட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி கை முண்டா சுற்றுறதும் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வீப்பட்டி பாருங்கள், கொக்கி மாட்டுறதுக்கான பட்டி நம்ம தைச்சிட்டு இதுலேயே 5 ஊக்குக்கும் நம்ம தைச்சிக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த பக்கம்தான் நம்ம ஊக்கு கட்டணும். நம்ம ஊக்கு கட்டிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அது மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் நம்ம ஒரு பக்கம் கழுத்துக்கு அதாவது நம்ம சோத்துக்கை பக்கம் வர்ற கழுத்து பக்கம் நம்ம இந்த லேஸ் வச்சுக்கிட்டோம் பாருங்கள். ஜாக்கெட் இந்த புடவையோடு சேர்த்து கட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் புடவையும் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், புடவையில் நம்ம கொஞ்சம் முடிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் முடிகிற வீடியோவை நான் தனியாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸு இது புடவை பாருங்கள். பச்சை கலர் பார்டர் இருக்குது, அது இடுப்புக்கு வச்சுக்கிட்டோம். வைலட் கலர் பார்டர் இருக்குது பாருங்கள். இது நம்ம ப்ளவுஸில் கைக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த லேஸும் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டோம். இப்போ எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஒரு புடவையும் ஜாக்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கட்டும்போது இது எனக்கு தான் இந்த புடவை. நான் கட்டும்போது உங்களுக்கு இதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.